குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் 51வது பாடல். வாழையாய் பக்குவமாய் வளர்ந்து கிழந்தானாகும் பாலையாய் நின்ற பயன் அறியேன் பூரணமே. வாழையாய் அப்படின்னா இளமையும் அழகும் ஆகியும், பாலையாய் அப்படின்னா சிறு வயதாகி எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. இளமையும் அழகும் ஆகியும் முதுமை ஆகியும் சிறு வயதாகியும் நின்ற பயனை அறியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 52. பொய்யாய் புவியாய் புகழ் வாரிதியாகி மெய்யாகி நின்ற வியன் அறியேன் பூரணமே. புவி அப்படின்னா உலகம், வாரிதி அப்படின்னா கடல், மெய் அப்படின்னா உண்மை, வியன் அப்படின்னா வியப்பு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. பொய்யாகியும் உலகமாகியும் புகழப்படும் கடலாகியும் உண்மையாகியும் விளங்கி நிற்கும் வியப்பினை யான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 53. பூவாய் மனமாகி பொன்னாகி மாற்றாகி நாவாய் சொல்லான நயமறியேன் பூரணமே. நயம் அப்படின்னா இயல்பு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே. பூவாகியும் அதன் மனமாகியும் பொன்னாகியும் அதன் நிறமாகியும் நாவாகியும் அதனால் சொல்லப்படுகின்ற சொல்லாகியும் விளங்கும் நின் இயல்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 54. முதலாய் நடுவாகி பொருளாய் மூன்றுலகாய் இதமாகி நின்ற இயல் அறியேன் பூரணமே. இதம் அப்படின்னா நன்மை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. முதலாகியும் நடு ஆகியும் திடப்பொருள் திரவப்பொருள் வாயு பொருள் ஆகிய மூன்று பொருட்கள் ஆகியும் மூன்று உலகமாகியும் நன்மையாகியும் விளங்கும் நின் இயல்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 55. ஊனாய் உடல் உயிராய் உன்னிறைந்த கண்ணொளியாய் தேனாய் ருசியான திறமறியேன் பூரணமே. ஊன் அப்படின்னா தசையால் ஆகிய உடல், உன் நிறைந்த அப்படின்னா உடலுக்குள் திகழ்கின்ற எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. தசையாகியும் உடலும் உயிரும் ஆகியும் உயிர்க்குள் நிறைந்த கண் ஒளியாகியும் தேனாகியும் அதன் சுவையாகியும் திகழும் திறத்தை யான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 56. வித்தாய் மரமாய் விளைந்த கனியாய் பூவாய் சித்தாகி நின்ற திறமறியேன் பூரணமே. வித்து அப்படின்னா விதை, சித்து அப்படின்னா அறிவு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. நீ விதையாகியும் மரமாகியும் விளைந்த கனியாகியும் மலராகியும் அறிவாகியும் திகழும் இயல்பு நான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 57. ஐவகையும் பெற்று உலக அண்ட பகிரண்டமெல்லாம் தெய்வமென நின்ற திறமறியேன் பூரணமே. ஐவகை அப்படின்னா இறைவனின் 5 வகை தொழில்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பன. அண்ட பகிரண்டம் அப்படின்னா அக உலகும் புற உலகும் அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. நீவீர் ஐவகை தொழில்களும் பெற்று அகவுலகும் புறவுலகும் ஆகிய உலகங்கள் எல்லாவற்றிலும் தெய்வமாகி விளங்கும் இயல்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 58. மனமாய் கனவாகி மாய்கையாய் உள்ளிருந்து நினைவாகி நின்ற நிலையறியேன் பூரணமே. மாய்கை அப்படின்னா மாயை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. நீவீர் உள்ளமாகியும் மாயையாகியும் உள்ளத்தில் இருந்து நினைவாகியும் இருந்த நிலையின் இயல்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 59. சக்தி சிவம் இரண்டாய் தான் முடிவில் ஒன்றாகி சித்த
சித்திரமாய் நின்ற திறமறியேன் பூரணமே. சித்திரமாய் அப்படின்னா வியக்கத்தக்க முறையில் ஒரு பொருள் ஆகி அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே சக்தி சிவம் என்று இரண்டாகி முடிவில் அழிவு காலத்தில் வியக்கும் முறையில் ஒரு பொருளாகி நீங்கள் நிற்கின்றீர், இத்திறத்தை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 60. பொறியாய் புலனாகி பூத பேத பிரிவாய் அறிவாகி நின்ற அளவறியேன் பூரணமே. பூத பேத பிரிவாய் அப்படின்னா ஐம்பெரும் பூத பிரிவுகளாய் எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே ஐம்பொறிகளாகவும் அவற்றின் 5 புலன்களாகவும் ஐம்பெரும் பூத பிரிவுகளாகவும் அறிவின் வடிவாகவும் நீவீர் நின்ற அளவினை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 61வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.